அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தோட விமர்சனம். KRR காதல் ரீசெட் ரிப்பீட். என்னத்தை ரீசெட் பண்ணுறீங்க, என்னத்தை ரிப்பீட் பண்ணுறீங்க, ஏன் காதலை ரீசெட் பண்ணுறீங்க, ஏன் ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் அந்த படத்தோட கதையும் களமும். ரொம்ப ஒரு பொயட்டிக்கான ஒரு நாவல்ட்டியான ஒரு ஸ்டோரி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கதையே சுவிட்சர்லாந்து, ஸ்காட்லாந்து இந்த பகுதியில் தான் படமாக இருக்குது. மெயினாக ஸ்காட்லாந்து. ஏன் ஸ்காட்லாந்து அப்படின்னா ஒரு இளம்பெண் அங்கே வசிக்கிறா. அவளுக்கு 2 ஆண் நண்பர்கள். அவங்க 2 பேரோட ஆங்கிள்லேருந்து அந்த கதை விவரிக்கப்பட்டிருக்குது. மாறி மாறி சொல்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த ஞாபகம் மறதி வந்துடும். இன்றைக்கி நடந்தது நாளைக்கு ஞாபகத்தில் இருக்காது, நாளைக்கு நடக்கிறது நாளைக்கு ஞாபகத்தில் இருக்காது. அப்போ முந்தானத்து நடந்தது ஞாபகம் இருக்குமான்னு கேட்காதீங்க, படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த பொண்ணோட கேரக்டரு. இது அந்த 2 அவருடைய நெருக்கமான ஒரு நண்பரும் இன்னொரு நண்பரும் வந்து நமக்கு கதையாக விவரிக்கிறாங்க. இந்த நெருக்கமான காதலராக இருக்கிற அந்த நண்பர் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அது யார் என்னங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு வினோத வியாதி. அந்த வியாதியை குணப்படுத்த அந்த நண்பர்கள் எப்படி பாடுபடுறாங்க, அந்த பெண் அதுலேருந்து மீண்டாலா இல்லையா, ஸ்காட்லாந்தை ஏன் அந்த படத்துக்கு கதைக்களமாக தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த படத்துலேயே விடை இருக்குது. ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொயட்டிக்கான லவ் ஸ்டோரி, ஒரு நாவல்ட்டியான ஸ்டோரி பேஸ்டு. ஆனால் இந்த படத்தை வந்து இதே மாதிரி கதையம்சம் உள்ள ஒரு ஹாலிவுட் படம் நம்ம நண்பர்கள் பார்த்ததான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் விஜய் அதை தமிழுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கிற விதத்தில் எனக்கு வந்து ஏஎல் விஜயை ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்படி ஒரு ஸ்டோரியை நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும்ல. அது ரொம்ப நான் அந்த ஹாலிவுட் படம், அந்த ஆங்கில படத்தை நான் பார்க்கல. ஆனால் இந்த தமிழ் படம் ஆங்கில படத்துக்கு நிகராக இருந்தது, அதை மட்டும் சொல்ல முடியும். அதுக்கு மேலும் மெருகூட்டுற விதத்தில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசை, அவருடைய இசையில் நிறைய இளையராஜா இழையோடி இருந்தார். பழைய பாடல்களை அப்படி எடுத்து பியானோவிலையும் இதுலேயும் கிட்டார்லேயும் அவர் வந்து அப்படியே ஓட்டின மாதிரி தெரிஞ்சுது. அது வந்து எந்த அளவுக்கு சர்ச்சையாகுங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இளையராஜானாலே நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஆனால் ஹாரிஸ் ஜெயராஜ் எடுத்து யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா விஷயம் தெரியாமல் செய்ய மாட்டார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஹாரிஸ் ஜெயராஜுக்கு இது வந்து ரீஎன்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். மியூசிக்கும் ரொம்ப பிரமாதம், ரொம்ப பொயட்டிக்காக. இந்த படத்தை பொயட்டிக்கான்னு நம்மளை சொல்ல வைக்கிறதே இந்த மியூசிக் தான். ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு வைரமுத்து, கார்கி இவர்களுடைய பாடல் வரிகளையும் முக்கிய காரணமாக சொல்லணும். இதில் இப்போ நடித்தவங்க யார், என்ன, இந்த பெண்ணுக்கு என்ன வியாதி, அவளுடைய அடுத்த கட்ட வாழ்வு என்ன, அவளை நம்பி இருக்கிற அந்த இளைஞரோட அந்த இன்னொரு நண்பரோட வாழ்க்கை எந்த லெவலில் போகுது அப்படிங்கிறலாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொன்ன விதத்தில் இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதாவது 0 மெமரியில் இருக்கிற அந்த பெண்ணுக்கு 2 மேன் இந்த இவளுடைய வாழ்க்கையில் வந்த 2 மனிதர்கள், 2 இளைஞர்கள் என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்க, என்ன மாதிரி இவளோட கதை அவங்க மூலயமா நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அந்த படம் வந்து விளக்கியிருக்குது. இதில் வந்து மது முகேஷ் அவர் தான் மெயின் ஹீரோ, இந்த காதலர். அர்ஜுன் அசோகன் இன்னொருத்தர், ஜெயா சங்கர், அவங்க தான் அந்த நடிப்பு. இந்த 2 பேர் 2 ஆண்களை விட இந்த ஜெயாசங்கரோட நடிப்பு வேறு லெவலில் இருக்குது. அமலாப்பாலையே அவ்வளோ அழகாக ஆட்டி வைத்தவர் இல்லையா நம்ம ஏஎல் விஜய் ஒரு பீரியடு. அதான் நான் வந்து அவங்க விவகாரத்தாயிட்டாங்க, அந்த அவங்க இல்வாழ்க்கைக்கு போகலை, நான் படத்தில் சொல்கிறேன். அவ்வளோ அழகாக நடிக்க வச்சவர் நம்ம ஏஎல் விஜய். அவர் வந்து இந்த படத்தில் ஜெயாசங்கரை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு, அழகாக காட்டியிருக்கிறாரு. எம்எஸ் பாஸ்கர் அவர் வந்து ஒரு கேரக்டராக வராரு வேறு லெவலில். அதேமாதிரி ஜெயபிரகாஷ். அப்புறம் அது எல்லாத்துக்கும் மேலே விஜய் சந்திரசேகர். அந்த மேடம் வந்து இன்றைக்கெலாம் வந்து அன்றைக்கி அவங்கள வந்து பாலாவே மேடையில் பாராட்டினார். பாலா வந்து அதுவும் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை, உங்களோட நடிப்பு எனக்கு பிடிக்கும், நான் உங்கள் ரசிகன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வேளாச்சேரியில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நடந்து இந்த படம் ரிலீஸுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உண்மையாகவே அருமையாக பண்ணியிருந்தாங்க. அதில் பாலா கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டு அவ்வளோ பாராட்டினார். ஏஎல் விஜயும் சரி, அந்த
விஜய் சந்திரசேகரையும். ஏன்னா பாலாலாம் பாராட்டுறதுங்கிற சாதாரணமாக இல்லை, கிட்டத்தட்ட 40 படம் எடுத்த வெங்கடேஷே யாருன்னு தெரியாது எனக்குன்னாரு ஒரு மேடையில். நமக்கே ஒரு நிமிஷம் சுருக்குன்னுச்சு. அப்படிப்பட்ட பாலா விஜய் சந்திரசேகரோட நடிப்பை பாராட்டுறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். உண்மையாகவே அருமையான நடிகை, அருமையாக அந்த படத்துலையும் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் விஜய், அவர் இப்போ ஏஎல் விஜய்னு இல்லை, விஜய்னே போடுறாரு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. ஹாலிவுட் படம் பாலிவுட் படத்தெல்லாம் ஏதோ ஒரு சீன்ஸை இல்லை ஒரு கதையே எடுக்கலாங்க. ஆனால் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி அதை கொடுக்கறதில்ல. விஜயை அடிச்சிக்க முடியாது. மதராசப்பட்டினம் தந்த விஜய் இதுலேயும் ஒரு அருமையான மதராஸுக்கேற்ற, அதாவது தமிழகத்துக்கு ஏற்ற ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்துக்கு ஸ்டோரி விஜய் தானா. அதேமாதிரி மகாதேவ் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, அது இல்லாமல் டைரக்டர் விஜய் டைலாக்ஸ் எழுதியிருக்கிறாரு. டைலாக்ஸ்லாம் சில இடங்களில் பட்டு தெரிக்குது. இந்த படத்தை டி ஸ்டுடியோஸ் சன்னி தென்வி ப்ரொடக்ஷன் பேனரில் தயாரிச்சிருக்கிறாங்க. கோ ப்ரொடியூசராக பிரபா பிரேம்குமார் அவங்க இணைஞ்சு பணியாற்றிருக்கிறாங்க, இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஹைலைட். அது மாதிரி அரவிந்த் கிருஷ்ணாவோட ஃபோட்டோகிராஃபியும் அருமை அசத்தல்னு சொல்லணும். அது ஆண்டனி அரவிந்த் கிருஷ்ணா யாருன்னு உங்களுக்கு தெரியும். வெங்கட் பிரபுவோட ஆரம்ப கால படங்களில் அருமையாக ஒளிப்பதிவு செய்த அரவிந்த் கிருஷ்ணா இப்போ விஜய்க்கும் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படமும் அதில் ஒன்று. எடிட்டர் ஆண்டனி அருமையாக பண்ணியிருக்காரு. சில ஸ்லோவான சீன்ஸ், குறிப்பாக அந்த மதும்கேஷ் அவருடைய நடிப்பு சில இடங்களில் கொஞ்சம் சலிப்பு தட்டுது. அதை இன்னும் கொஞ்சம் கத்திரித்திருந்தால் இன்னும் நீட்டாக இருந்திருக்கும். சரவணன் வசந்தோட ஆர்ட் டைரக்ஷன், ஆண்டனோடைய எடிட்டிங், ஆக்ஷன் மனோகர் வர்மா. பெருசாக ஃபைட்லாம் கிடையாது, ஆனால் அதுவும் நல்லா தான் இருந்த 1-2 ஃபைட்டும். காஸ்டியூம் டிசைன் ருச்சி முனாத் அவங்களுடைய காஸ்டியூம் டிசைனிங்கும் ரொம்ப பிரமாதம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைரமுத்து, கார்கி, பர்கஸ் ஆரியன் இவங்களுடைய லிரிக்ஸ், சாண்டி மாஸ்டர் அண்ட் ரகு தப்பா இவங்களுடைய கோரியோகிராஃப் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. எல்லாமே ஒரு ஹை கிளாஸ் மூவியாக அந்த படத்தை ஒரு பொயட்டிக்காக ஒரு நாவல்ட்டியாக காட்டுனுச்சு. அந்த விதத்தில் காதல், ரிப்பீட் போய் பார்க்கலாமா அப்படிங்கிறத நீங்களும் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு முறை பார்க்கலாம் வித்தியாசமான கதைக்காக, இருமுறை பார்க்கலாம், மும்முறை பார்க்கலாமா, ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.